ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல பாருங்க, 2 அரசு பள்ளியில தற்காலிக ஆசிரியர் வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்குதுங்க. ஸோ மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா அதிரடி உத்தரவு பார்த்தீங்கன்னா ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த மாவட்டத்தில் காலியாக உள்ள தற்காலிக ஆசிரியர் வேலை வாய்ப்பை எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிரப்பிக்கொள்ளான அனுமதி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா நீங்க 14/8/2026 அந்த தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா எங்க போய் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பல தகவல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லியிருப்பேங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி உங்களுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த வேலை வாய்ப்பு பலர் எதிர்பார்த்த வேலைங்க. ஏன்னா டெம்பரவரியா இருந்தாலும் கொஞ்ச நாள் அரசு பள்ளியில் ஒர்க் பண்ணிட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரைவேட் ஸ்கூலுக்கு போனாலும் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் இருக்கணும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குதுங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் வேலை வாய்ப்புக்கு அதிக போட்டி பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. அதுவும் டெட் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸே தேவைன்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட டெட் எக்ஸாம் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ ஆனால் கம்பல்சரி கிடையாதுங்க. ஸோ இது பற்றின தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க விரிவாக பார்த்துடலாம். ஸோ தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தி 17/7/2022 பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா 2026ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழே பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கக்கூடிய தி பொம்மிநாயக்கம்பட்டி அரசு ஆதி திராவிடர் மேல்நிலை பள்ளியில உங்களுக்கு சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அதே மாதிரி குன்னூர் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலை பள்ளியில உங்களுக்கு இன்னொரு சமூக அறிவியல் வேகன்சி வந்திருக்குதுங்க. ஸோ இந்த 2 பள்ளியிலுமே உங்களுக்காக பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. தற்காலிக தொகுப்பூதியம் மாதம் உங்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ தொகுப்பூதியம் நிரப்பப்படும் பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பணியிடம் வரைக்கப்பட்ட கல்வி தகுதிங்க. ஸோ இப்போ சமூக அறிவியல்னால் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி டெட் எக்ஸாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமைங்க. ஸோ டெட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தற்காலிக ஆசிரியரில் அதுலேயும் முன்னுரிமை தான். உறுதியாக வேலை கிடையாதுங்க, ஆனால் முன்னுரிமை தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் நான் தெரியல. ஸோ தகுதி பெற்றுள்ள பணியாளர்கள் பள்ளி அமைந்துள்ள எல்லைக்கு ஸோ பள்ளியில் பக்கத்திலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒன்றியத்துக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா பக்கத்து மாவட்டமாக கூட இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ தற்காலிக பணியிடத்தில் பணிபுரிய விருப்பம் உள்ள நபர்கள் கல்வி சான்றிதழ் விண்ணப்பங்கள் தேனி மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ இல்லை தபால் மூலமாகவோ 14/8/2026 அந்த தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.